கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெளிச்சத்தின் 3 நிமிடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரே வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். அது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். அத்தேனா பட்டணத்தாரை குறித்து இந்த பகுதியில் நம்ம படிக்கிறோம். இந்த அத்தேனா பட்டணத்தார் எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளுகிறதற்கும் தங்களுடைய வாழ்க்கையை அதன்படி அமைத்துக் கொள்ளுகிறதற்கும் சீர்படுத்துகிறதற்கும் அப்படி எந்த ஸ்டெப்பையும் எடுக்கிற ஒரு கூட்டத்தார் கிடையாது. ஆனா இவங்களுடைய பொழுதுபோக்கு என்னன்னா, நூதனமான காரியங்களை, புதுமையான காரியங்களை கேட்கறதையும் பேசுறதுலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிற ஆளுங்க. பேசுவாங்க, கேட்பாங்க, ஆனா எதையும் வாழ்க்கைக்குள்ள அபியாசப்படுத்துகிறதோ செயல்படுத்துகிற காரியங்களோ அவங்க வாழ்க்கையில இருக்காது. பட் இதுலயே என்ன செய்வாங்கன்னா, அந்த புதுசா கேட்கறத வச்சு பொழுதுபோக்குற ஒரு கூட்டம். இன்னைக்கு ஆக்சுவலாக அந்த வீடியோ போட வேண்டாம்னு யோசித்தேன். ஆனால் இதை நான் கண்டிப்பாக போடணும், இது தேவை இருக்குங்கிறதுனால, இருதயத்தில் அப்படி தோணுனதுனால நான் அந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். இன்னைக்கு கிறிஸ்தவத்தினுடைய யூடியூப் நிலைமையும் சரி, சோஷியல் மீடியாவும் நிலையும் சரி, ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறதுனால இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். யூடியூப் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு கொடுத்தாருன்னா, சோஷியல் பிளாட்ஃபார்ம் எதுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படின்னு கேட்டால், போக முடியாத இடத்துக்குள்ள கூட, உபதேசங்கள் போக முடியாத இடத்துக்குள்ள, இல்ல கேட்க முடியாத இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கு கூட சீக்கிரமா லகுவா போய் சேர்றதுக்கான ஒரு அற்புதமான மீடியம் தான் இந்த சோஷியல் மீடியா. சரியா? அதுல கர்த்தருடைய வசனங்களையும் வார்த்தைகளையும் அழகா எடுத்துட்டு போகலாம். இதை ரொம்ப ப்ரொடக்டிவா, ரொம்ப எக்ஸலண்டா பிரயோஜனப்படுத்துற எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைங்க உண்டு யூடியூப்ல. நான் சிலருடைய யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன். அவங்க அவ்வளவு அழகா அந்த சத்தியங்களையும் வசனத்துல இருக்கிற அந்த பொக்கிஷத்தையும் வெளியில எடுத்துட்டு வந்து அந்த பைபிள் டீச் பண்ற அந்த ஸ்டைலும் அந்த உபதேசங்களும் அவ்வளவு அழகா இருக்கும். அது அவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். ஆனா கீழே போய் பார்த்தா அவங்களுக்கு பெரிய லெவல்ல யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க, வியூஸ் இருக்காது. ஒரு அளவுக்கு ஓகே, அவங்க போய்கிட்டு இருக்கும் அந்த வீடியோஸ். ஆனா இது ஒரு பக்கம் இருக்கும், இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொன்னு ஒரு பக்கம் பார்த்தா அப்படியே அடுத்த ஜோன். என்ன ஜோன்னா, பயங்கரமான ரீச், பயங்கர பாப்புலாரிட்டி. இப்போ விஷயம் என்னன்னா, ரொம்ப சந்தோஷம், ஆண்டவருடைய வசனங்களும் வார்த்தைகளும் போறது ரொம்ப சந்தோஷம். பட் அங்க ஜனங்களுடைய மனநிலைய ஒரு சின்ன அனலைசேஷனுக்குள்ள போகிறதற்கு முடியுது. என்ன அனலைசேஷன் பண்ண முடியுதுன்னாங்க, என்ன மாதிரி காரியங்கள் போகுது அப்படின்னு கேட்டா, நம்பர் 1, லெஃப்ட் சைட்ல ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் இமோஷனலாவே பேசுறாரு, இமோஷனலி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. உன்னை குத்திட்டாங்களா, உனக்கு மனுஷங்க இப்படி செஞ்சுட்டாங்களா, குழியில தள்ளிட்டாங்களா, உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா, உன்னை ஏமாத்திட்ட, இப்படியே ரொம்ப இமோஷனலா ட்ரிகர் பண்ற ஒரு கண்டென்ட்ஸ். அந்த கண்டென்ட்ஸுக்கு கீழே பார்த்தா பயங்கர ரீச் இருக்கு, பயங்கர ஜனக்கூட்டம் அங்க அலமோதுறத பார்க்க முடியுது. அப்ப எனக்கு என்ன புரியுதுன்னா, இங்க இமோஷனலி ட்ரிகர் பண்ற காரியங்களும் என்னுடைய இமோஷனை என்னுடைய பர்சனல் இமோஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற, நல்லா கவனிங்க, என்னுடைய ஆத்மாவை கர்த்தர் பக்கத்துல கொண்டு போய் பலப்படுத்துகிற வார்த்தை இல்ல, நான் இருக்கிற நிலைய ஆமா அப்படின்னு சொல்ற ஆமோதிக்கிற சில மெசேஜஸ் இந்த சைடு லெஃப்ட் சைட்ல பாக்குறேன். பயங்கர கிரௌட் அதுக்கு. இது நம்பர் 1. நம்பர் 2, இந்த சைட்ல பாவத்தை குறிச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு, நீதியை குறிச்சு, நியாய தீர்ப்பு குறிச்சு பேசுறேன்னு சொல்லிட்டு, நல்லா கவனிக்கணும். பாவத்தை குறிச்சு பேசுறது பரிசுத்த ஆவியானவர், நீதியை குறிச்சு, நியாய தீர்ப்பை குறிச்சு அவர் தான் பேசுவார். ஆனா நீங்க பாவத்தை குறிச்சு பேசுறதுனால அந்த வீடியோஸை கவனிக்கிறது இல்லை. ஒரு பாவத்தை அட்ரஸ் பண்ணி இந்த பாவம் தவறுங்க அப்படின்னு சொல்றதுனால அதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்துடுறது இல்லை. எதுக்கு அந்த வீடியோக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னா, பாவத்தை பத்தி பேசாம ஒரு ஊழியக்காரங்கிட்ட இருக்கிற பாவத்தை பத்தி பேசுறதுனால அதுக்கு அவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு. கொஞ்சம் உங்க மனசை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நீங்க ஏதோ பாவத்துக்கு எதிராக நின்று பாவத்துக்கு விரோதமாய் ரத்தம் சிந்தத்தக்க போராடுற ஒரு ஜனக்கூட்டம் மாதிரி கரெக்டா சொன்னீங்க பிரதர், ஆமேன் பிரதர், சூப்பரா சொல்லியிருக்கிறீங்க, அங்க எஸ் சூப்பரா பண்ணீங்க, இதெல்லாம் கீழே பாக்குறேன் நான், ஃபைன், நல்லது. ஆனா உள்ளார்ந்த இருதயத்துக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இன்னைக்கு வச்சு பாருங்க. நீங்க பாவத்தினால, பாவத்தை குறிச்சு, பாவத்துல இருக்கிற உபதேசத்தினால அந்த காரியத்தை நீங்க பாக்குறீங்களா, இல்ல யாரோ ஒரு ஊழியக்காரனுக்குள்ள இருக்கிற பாவத்தை ஒருத்தர் வெளியில எக்ஸ்போஸ் பண்றதுனால நீங்க பாக்குறீங்களாங்கிறத கவனிங்க. ஏன்னா என்னால 100% சென்ஸ் பண்ண முடியுது, இது ஒரு ஊழியக்காரனுக்குள்ள இருக்கிற பாவத்தை அட்ரஸ் பண்றதுனாலதான் அந்த வீடியோ அவ்வளவு வைரல் ஆகுதுன்னு என்னால 100% அட்ரஸ் பண்ண முடியும், 100% சொல்ல முடியும்.
இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கறதுக்கு உதவி செய்யட்டும். நான் என்ன கேட்கிறேன், எந்த காரியத்தை நான் பார்த்தாலும், எந்த காரியத்தை நான் பர்சனலி ரீட் பண்ணா கூட இல்ல பார்த்தா கூட எனக்கு அது பிரயோஜனப்படுதான்னு பார்க்கிறேன். பிரயோஜனப்படுதுன்னா என்ன சென்ஸ்ல சொல்றேன்னா, என்னை ஒரு படி தெய்வத்துக்கு பக்கத்துல கொண்டு போதா, என் விசுவாசத்துல ஒரு படி மேலே ஏத்துதா, தெய்வத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்கு இன்னும் என்னை ஒரு படி ஊந்தி தள்ளுதாங்கிறத நான் பார்ப்பேன். அப்படி பண்ணுச்சுன்னா அது ரொம்ப எக்ஸலன்ஸான ஒரு கண்டென்ட். அதை நான் கர்த்தருடைய மகிமைக்கு நான் சொல்றேன், அவங்க எல்லாரையும் தெய்வம் ஆசீர்வதிக்கட்டும். அதுவே மார்க் போடுற சில கண்டென்ட் உண்டு, இவர் சொன்னது சரிதான், இவர் பண்ணது சரிதான், நான் சொல்றேன் அந்த கண்டென்ட் ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத கண்டென்ட்ஸ். ஆனா அந்த கண்டென்ட் கீழே தான் அவ்வளவு கூட்டமும் ஜனக்கூட்டமும் இருக்கிறீங்க. அப்படி பேசுற ஆளைத்தான் ஐயோ கர்த்தருடைய தேவ மனுஷங்கிறீங்க. நான் சொல்றேன், வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்றேன், எஸ்பெஷலி என்னுடைய வயசுல இருக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்றேன், சகோதரனா சொல்றேன், ஊழியக்காரனா இருந்தீங்கன்னா நான் சொல்றேன், தயவு செஞ்சு ஜனங்கள் உங்க மேல ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு அலோவ் பண்ணாதீங்க. ஸ்டிக்கர் ஓட்டுறதுன்னா என்ன மீன் பண்றேன்னா, இவர் பேசினா ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும் அப்படின்னு ஒரு பேரை உங்களுக்கு ஒட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய மைண்டுக்குள்ள என்ன தோணிடும்னா, அப்ப நம்ம மோட்டிவேஷனலா பேசினா தான் இவன் கேட்பான்னு சொல்லிட்டு 24 மணி நேரமும் மோட்டிவேஷனலா பேசி பேசி அப்படியே டெடெக்ஸ்ல உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். உங்களுடைய ப்ரீச்சிங்கும் உங்களுடைய உபதேசங்களும் உங்களுடைய பேச்சுகளும் அப்படியே மோட்டிவேஷனலா இருக்கும். இது நம்பர் 1. இன்னொருத்தர், இவன் ரொம்ப அன்பான ஊழியக்காரர், 24 மணி நேரம் அழுதுகிட்டே தான் சார் இருப்பார். அவர் மேல வந்த உடனே அழுதுகிட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம அழுதாதான் கதை ஓடும், அதனால அழுதுகிட்டே இருப்பார் அவர். உடனே அவர் ஒரு கண்டென்ட்டை கையில வச்சுக்கிட்டு அப்படியே போவார். நான் சொல்றேன் இல்ல, இது ஒண்ணு. இன்னொருத்தர், எப்பா இவரு பயங்கர வைராக்கியமான ஊழியக்காரராக்கும், விடவே மாட்டார் யாரையும். அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டாங்கன்னா இவர் வீட்டுல இருந்து வரும்போதே என்ன மனநிலையில தான் வருவார்னா, எவனையாவது பிடிச்சி ஸ்டேஜ்ல திட்டுன்னு திட்டி அவனை நம்ம கிழிச்சு தள்ளிடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு மனநிலையில வருவார். வந்து ஏன்னா இவர் வைராக்கியமான ஊழியக்காரர் இல்லையா, அதனால அப்படித்தானே பேசணும். ஏன்னு சொன்னா நல்லா கவனிங்க, அது உங்களுக்கு பிரயோஜனப்படணும்னு அவங்க பேசல, நீங்க அப்பனாத்தான் அவங்களை அங்கீகரிக்கிறீங்கன்னு பேசுறாங்க. 3 கூட்டத்தாரும் இருக்கு, மோட்டிவேஷன், அன்பு, அதுக்கு அடுத்து இந்த அடிதடி, அடுத்த ஆளை பத்தி பேசுறது, இதை கேட்கறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு. இந்த 3 கூட்டத்தையும் நான் சொல்றேன், இதனால பயனடைகிறது யாருன்னா அந்த கண்டென்ட் போடுறாள். அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய நிலை எப்படி அப்படின்னு கேட்டா, தண்ணி மாதிரி நம்மளுடைய ஆவி இருக்கணும். எப்படி அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு தெய்வம் அவர் அன்பா பேச சொல்றாரா, அன்னைக்கு நம்மளுடைய நாவுல அன்பின் வார்த்தைகள் அவர் வைக்கணும். இல்ல தம்பி, அவனுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் வேணும் ராஜா, என்கரேஜ்டா ஆண்டவர் நம்மளை பேச வைப்பார். இல்ல ராஜா, அவன் ரொம்ப துணிகரமா இருக்கிறான், அவனுக்கு ஒரு சின்ன சிக்ஷை தேவைப்படுது, அதனால கொஞ்சம் கடினமான உபதேசத்துக்குள்ள போ. உள்ள தண்ணி மாதிரி இருங்க, தயவு செஞ்சு தண்ணி மாதிரி இருங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு பிளெக்சிபிளா இருங்க, இடம் கொடுங்க. உங்களுடைய சுய ஆதாயத்துக்காக சில காரியங்களை செய்யாதீங்க. தயவு செஞ்சு ஜனங்களுடைய காதுக்கு ஏற்ப உங்க வார்த்தைகளை மாத்திக்காதீங்க. அது ஆவியானவர் கிரியை செய்ய முடியாம இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம். கேட்கிற ஜனங்களுக்கும் சொல்றேன், தயவு செஞ்சு இப்படிப்பட்ட ஆளுங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடாது. நீங்க தயவு செஞ்சு என்டர்டெயின் பண்ணாங்க. உங்க ஆத்மாவை கொஞ்சம் கவனிங்க, உங்க ஆவியை கவனிங்க. நீங்க பரிசுத்தத்துக்கு ஆமேன் போடுறதுனால நீங்க பரிசுத்தவான் ஆயிடுறது இல்லை. நீதிக்கு நீங்க ஆமேன் போடுறதுனால நீங்க நீதிமான் ஆயிடுறது இல்லை. ஐயோ அவர் சூப்பர், அவர் கரெக்டா சொன்னார் சொல்றதுனால அந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, ஆமேன் போடுறதுனால நானும் அது மாதிரி இருக்கிறேன் நீங்களா நினைச்சுக்க கூடாது. நோ சார், நோ. நம்மள நிதானிச்சு பாருங்க. ஏசப்பா ரொம்ப சீக்கிரம் வரார். விசுவாசத்திலையும் பொறுமையிலையும் சகிப்புத்தன்மையிலையும் நாம அதிகமாய் வளர வேண்டிய ஒரு கட்டாயமான நிலைக்குள்ள இருக்கிறோம். தயவு செஞ்சு அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்ல உபதேசங்கள்ல வளர ஆரம்பிங்க. நல்ல கவனிங்க. அஃப்கோர்ஸ் நம்ம தவறான உபதேசங்களுக்கு எதிராக பேசணும், தவறான உபதேசம் அதுக்கெல்லாம் நிற்கணும். நல்லா கவனிச்சு சொல்லுங்க. உபதேசங்களுக்கு விரோதமா நிக்கணும். சரி, அப்ப உபதேசிக்கிறவனை எப்படி டீல் பண்ணணும்? பைபிள் அழகா சொல்லுது. பவுல் சொல்றாங்க, பாரு தம்பி, 3 தடவை சொல்லு, 1 2 3 தடவை சொல்லு, கேட்கலையா விலகிறேன். அடுத்து ஒரு அட்வைஸ் தராரு. ஒருவேளை அவன் தவறான உபதேசத்துல இருந்தான்னா அவனை பக்குவமா ஹேண்டில் பண்ணி வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு முயற்சி செய்ய. இதையா செய்யறோம் நம்ம? இல்ல. நான் சொன்னதை நல்லா விளங்கிக்கோங்க. பாவத்தை பத்தி பேசுறது 100% கரெக்ட். ஆனா அதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீங்கன்னா இல்ல, இந்த மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குன்னு பேசுறதுனால நீங்க ஏற்றுக்கிறீங்க. அது தவறு, அது ரொம்ப தவறு. ஸோ நம்மளுடைய இருதயங்கள் இந்த அத்தேனா பட்டணத்தாரை போல ஏதோ கேட்டோம் பேசணும். இன்னைக்கு கிறிஸ்தவம் கேட்கறதுல நான் என்னத்தை கேட்கிறேன் என்னத்தை பேசுறேன் அதை வச்சு நான் ரொம்ப பரிசுத்தவான்னு ஒரு முடிவுக்கு வரோம். அப்படி இல்லை. நம்ம என்னத்தை வாழ்றோங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு நேரா எது நம்மளை மாற்றுகிறதோ அதற்கு நம்ம முழுமையாய்
ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த செய்தியை கேட்டதற்கு நன்றி. இது பிரயோஜனமா இருந்துச்சுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. I'll see you in another video. Until the love, the grace and the protection of God be with us. Amen. God bless you.